பில்டிங் கட்டும்போது க்யூரிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். காங்க்ரீட், வால், பீம் எதாக இருந்தாலும் 7 to 14 days வரைக்கும் தண்ணியை ஊற்றியே ஆகணும். அப்போது தான் அதுக்கு தேவையான ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடச்சி பல வருடங்களுக்கு எந்த ஒரு கிராக்ஸு, வாட்டர் லீக்கேஜஸ் இல்லாமல் அந்த பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனுன்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜீரோ க்யூரிங்கே பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்? அப்படி யாரும் பண்ணாமல் விட மாட்டாங்க. பட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்? ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ்? கான்க்ரீட் லூசஸ் ஸ்ட்ரென்த். கான்க்ரீட்டுக்கு கிடைக்க வேண்டிய 100% ஸ்ட்ரென்த்தில் க்யூரிங் பண்ணாமல் விடுறதால அதோட 50% ஆஃப் ஸ்ட்ரென்த் வரைக்கும் ட்ராப் ஆகும். கிராக்ஸ் டெவலப்ஸ் இயர்லி. எவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா சில மணி நேரங்களிலேயே கிராக்ஸ் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கிராக்ஸ் வந்தால் வெளியில் இருக்க வாட்டர்ஸ் எல்லாம் கான்க்ரீட்டுக்கு உள்ளே போக ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து கான்க்ரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் உள்ள பிடிப்பு சரியாகவே இருக்காது. இதனால் அந்த ஸ்டீலோட லைஃப் ஸ்பேனுமே கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ். ரூஃப் ஸ்லாப், டாய்லெட், வால், வாட்டர் டேங்க்ஸ்னு கண்ட இடத்துலலாம் வாட்டர் லீக்கேஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு கம்பி சீக்கிரமாகவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கான்க்ரீட்டுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டீல் எல்லாம் துருப்பிடிச்சி அதோட லைஃப் ஸ்பேனே ரொம்ப சீக்கிரம் கம்மியாயிடும். அப்புறம் பில்டிங்கோட மொத்த லைஃப் ஸ்பேனும் கம்மியாகும். அபவ் 50 இயர்ஸ்க்கு உழைக்க வேண்டிய பில்டிங் சில வருஷங்கள்லேயே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருமா அப்படின்னா உடனேலாம் அப்படி ஆகாது. ஸ்டீல் குவாலிட்டியும் சரியில்லாமல், கான்க்ரீட் குவாலிட்டியும் சரியில்லாமல், எதுவுமே குவாலிட்டியாக பண்ணாமல் இருந்தால் தான் அப்படி நடக்கும். பட் ஸ்டில் ஜீரோ க்யூரிங் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங் டேமேஜ்ன்றது ஆக தான் செய்யும். பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனும் கம்மி ஆக தான் செய்யும். க்யூரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மினிமம் 7 to 14 daysன்றது தம்ப் ரூல் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போனா தான் பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிவில் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.